ராதே கிருஷ்ணா. ஹாப்பி மார்கழி. மார்கழி டே 12, திருப்பாவை பாசுரம் 12. மனத்துக்கினியானே. கன்றுக்குட்டையின் நினைவால தானே பாலை சொரிந்து அதனால் வீட்டெல்லாம் சேராகுகின்ற அவ்வளோ எருமை கூட்டங்கள் எல்லாம் வச்சிருக்க அந்த ஆயர்குளத்தில் உள்ள தோன்றிய செல்வங்களுடைய தங்கையே, என் பாவையே, நானும் என் தோழிமார் எல்லாரும் இந்த விடியற் காத்தால இவ்வளோ பணியில் நீராடி உன் வீட்டின் வாசலில் வந்து நின்றுட்டுருக்கோம். நீ இன்னுமா எந்திரிக்கல? சீதையை கவர்ந்து சென்றான் ராவணன். அவனை வதம் செய்து தர்மத்தை நிலைநிறுத்தினானே ராமன். அப்பேற்பட்ட தர்மவாதியான ராமனை பத்தி நம்ம பாட வேண்டாமா? தர்மத்தின் ஸ்வரூபம் ராமர், தர்மத்தை நிலைநாட்ட வந்தவரோ கிருஷ்ணா. இவா ரெண்டு பேர்த்தையும் பாடி புகழ்ந்து அவரை நம்ம சரணடைந்தோன்னா நமக்கு வேண்டியதெல்லாம் அவ ரெண்டு பேரும் பார்த்து நல்லா கொடுப்பா. அதனால அவளை போய் நம்ம பாடுவோம், சீக்கிரம் வாங்கோ அப்படின்னு சொல்றா. ரெண்டு பேரும் தர்மத்தை காக்க வந்தவா இல்லையா? அதனால ஆண்டாள் இந்த பாசுரத்துல இதை சொல்றா. பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனாதாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்ட்டு பகவத்கீதையில கண்ணாவே சொல்லியிருக்கா. ஸோ தர்மத்தை காக்க வந்தவன், நாட்ட வந்தவன் தான் கிருஷ்ணா இல்லையா? ஸோ அப்பேற்பட்ட கண்ணனை பாடுவோவா அப்படின்ட்டு ஆண்டாள் இந்த பாசுரத்தை கூப்பிட்றா. பாசுரம் பார்ப்போம். தனித்திலங்கற்றிருமை கன்றுக்கிறங்கி நீத்து மொழிவலையில் நின்று பால் சோர அனைத்தெல்லாம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தழிவீலனின் வாசற்கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்த்திரவாய். இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேர் உறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோரெம்பாவாய். அர்த்தம் திருவும் நல்லுருவமும் நிறைந்த நங்கையே, இளங்கன்றுகளை பெற்ற நழன் திகழ் எருமைகள் தம் கன்றுகளை நினைத்து மனம் இறங்கியதால் கரப்பவர் எவருமின்றி தம் முழைக்காம்பு வழியை இடைவிடாமல் பால் சொரிய அதனால் அந்த இல்லம் முழுவதும் நனைந்து சேராகி விடுகிறது. அத்தகு அருமையான செல்வத்தையுடையவனின் பெருமை மிகு தங்கையே, வைகரை என்று உணர்ந்து ஆணை சாத்தம் கத்த கத்த ஆய்ச்சியத்தை கடைய எருமைகளும் விளைய செல்ல செல்ல நாங்களும் உன் திருவாசல் முன் வந்தோம். கருமைதிகள் கடுங்குளிரிலே ஊர் முழுவதும் வானத்திலிருந்து கொட்டும் எல்லா பணியும் எங்கள் தழையில் விழ உன் தலைவாசல் முன் குழுமி நிற்கிறோம். இங்கே குழுமி பகவானின் அரும் பெரும் ஆற்றல்களை எல்லாம் போற்றி புகழ்ந்து பாடுகிறோம். சத்தியம், தர்மம், நீதி இவற்றிலிருந்து பிறழ்ந்து காமம் ஒன்றையே பற்றிய தென் திசையில் உள்ள இலங்கை கரசனான இளங்காதிபதி ராவணனை தர்ம நெறியில் நின்று கோபத்தினால் கொன்று தர்மத்தை நீதியை நிலைநிறுத்தியவனும் தன்னை நினைப்பவர்களுக்கெல்லாம் அவர்கள் மனதிற்கு பேரின்பத்தை அளிப்பவனுமாகிய ஸ்ரீராமபிரானை நாங்கள் மனமாற வாயார இளையங்கனையே பாடுகின்றோம். அப்படி பாடியதே கேட்டு எல்லா வீட்டுக்காரர்களும் துயிலிறந்த பின்பும் நீ பேசாமல் வாய் திறவாமல் இருக்கின்றாயே, இது என்ன பெரிய உறக்கம்? இனியாவது எழுந்திரு என்று சற்று கடுமையான குரலில் கூறி எழுப்புகிறாள் கோதை. கண்ணனின் கனிவான திருவடிகளை போற்றி போற்றி. ஆண்டாள் திருவடிகள்